ஹாய் மை புக்களே, வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை நிறையா பேர் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க புக்களே. நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் போய் இந்த ஸ்டோரியை போய் பாருங்கப்பா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் எல்லாரையும் பார்க்க வைங்க, ஓகேவா? பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கே, அதனால தான் உங்களையும் பார்க்க சொல்லி போடுறேன், ஓகே? சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்வீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை சேரும். அண்ட் என்னோடய வாய்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க, ஓகே? சரி, இன்றைக்கான ஒரு பர்த்டே விஷ் பார்த்துடலாமா? ஸோ இந்த பொண்ணு என்கிட்ட கேட்குறப்பவே, ஷேடோ நாளைக்கு நீங்கள் வீடியோ போடுவீங்க தானே? என்னம்மா ஆச்சு? போடுவேன் அப்படின்னு. நாளைக்கு என்னோட பர்த்டே, ஸோ நீங்கள் எனக்காண்டி ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படின்னு கேட்குறப்போ, சரிடா ரைட்டரா போடலாம், பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஹாப்பி பர்த்டே ரேஷ்மா, அண்ட் லைஃப் லாங் முழுக்க ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, ஓகே? அடுத்து வேறு யாராச்சும் பர்த்டே இருந்தால் கண்டிப்பாக எனக்கு 2 தாட்டி இல்லைன்னா அடுத்தடுத்த டேயில் ஒரு 2 தாட்டியாச்சும் ஞாபகப்படுத்துங்கடா ப்ளீஸ்டா, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் சொல்லாத என்கிட்ட பர்த்டே விஷ் சொல்லாதவங்க இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டேவாக இருந்துச்சுன்னா ஹாப்பி பர்த்டே மை புக்களே. டே ஜங்குக்கு யாருக்கு வெயிட் பண்ணுற? இல்லை யாருக்கெல்லாம் வாங்க போகலாம். மச்சான், இனி நம்ம ஜெயிச்சே ஆகணும்டா, வெறியோடு வந்துட்டுருக்கேன். சரிடா, பசங்களாம் எங்க வந்துட்டே இருக்காங்கடா, சீக்கிரவா, கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி கிரவுண்டில் தான் இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே சுற்றி பார்க்குறான்ட்டு அவங்க எங்கேயாச்சும் இருக்கானான்னு அவன் கண்ணுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. பிகாஸ் அங்கிட்ட அவங்கமே இன்னும் வரவே இல்லை. ஜிமின் மட்டும் அந்த இடத்துல உட்காந்து நல்லா பல்ல கட்டி பார்த்துட்ருக்காங்க சுகாவையே. ஸோ அது ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு தான். ஸோ கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கு மைண்டே இல்லை, ஃபுல்லாக ஞாபகமாகவே தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் செம்மையாக தோத்துடுறாங்க. டேய், என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்போ நீ கேமை இப்படி சொதப்பிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கா. டேய், என்னைக்குமே நீ பர்சனலில் தூக்கிட்டு கேமுக்குள்ளே வரமாட்டேன். எது கண்டிப்பாக அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்க? அதெல்லாம் தூக்கி போட்டு கேமை உருப்படியாக விளையாட பாரு மச்சான். அங்கே சுக்காதா? டே ஜான், வாய முட. எனக்கு இப்படி ப்ளே பண்ண மாட்டான்னு உனக்கு தான் தெரியும்ல. சும்மா குதிச்சுட்டே இருக்கதா? இந்த கேமில் ஜெயிக்க போகிறதா நம்ம தான். ஒரு கேம் தானே, அதுக்குன்னு ரொம்ப ஆடாதா. சாத்தின்னு உட்காரு. டே, அதுக்கு இல்லைடா, நம்ம தோத்ததே கிடையாது. இந்த கேம் எங்களுக்கு தெரியும். நீ வாய மூட. என்னமோ சொல்கிற, கோவத்தை என்கிட்ட காட்டுற, பண்ணி தொலைங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. ஜங்குக்குமே இந்த கேம் தோற்றுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ப்ரெஷரோடே விளாட்றான். அங்கே கேம் கொஞ்சம் சொதப்புற மாதிரியே இருக்குது. ஸோ அப்படி ப்ளே பண்ணிக்கிட்டே சடனாக அங்கே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் பக்கத்தில் டேங் தான் உட்காந்துருக்கான். இதை பார்த்த அடுத்த செகண்ட் ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வந்துருச்சு. சீக்கிரம் கேம் சொதப்புற, நல்லா விளாடு. ஜங்குக்கு இப்போதான் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது குஷியோடையும் அப்படியே கேமை நல்லா தீயாக விளாட ஆரம்பிக்கிறான். பசங்களும் இதை பார்த்தோன்னே வந்துட்டாண்டா, இனி ஆட்டை எப்படி தீயா போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குஷியாகி ஹைப்பாகி நல்லா பங்கமாக விளாண்டுட்ருக்காங்க. ஏண்டா டேங்கே, இதுக்கு முன்னாடி கேம் பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்தான். இப்போ என்ன கேம் நல்லா விளாட்றான்? என்ன ஜீவனுக்கு? ஏன்னா இவ்வளோ நேரம் யாழ என்ன தேடிட்டு இருந்திருப்பான். நான் வரலைன்னா கேமை சொதப்புவான். அதான் நான் வேணுக்குனே ஒழுங்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவன் எனக்கு காணான்னு தேடுறப்பெல்லாம் எனக்கு எப்படி செம்ம ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? எடுப்பாய், கேம் தோத்தது காரணம் நீயா? ஏன்னா ஒரு கேம் தானே தோத்தான். இன்னைக்கு ஆசைப்பட்டு போகிறேன்னு என்கிட்ட சண்டை போட்டு டேட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போனோம்ல, அதான் சின்னதாக ஒரு ஒன்று பண்ணேன். ஆனால் தோக்கணுன்ற ஐடியாலாம் இல்லை. நான் வராமல் போயிருந்தா கண்டிப்பாக அந்த கேம் தோற்றுருக்கும் தெரியுமா? என்னால் தான் அந்த கேம் ஜெயிக்க போதா. அடே பாவி பயலே, இன்னும் ஒரு வில்லத்தனம். ஏண்டாட்டி கேன்சல் பண்ணுறாளா? அப்போ கொஞ்சமாச்சும் தண்டனை கொடுக்க வேணாம்? டே, அதுக்கு நீ இப்படியா? பாவண்டா, எவ்வளோ ஏங்கண்ணா தெரியுமா? அவன் மேலே ஏதோ பெருசாக பாசம் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. உனக்கும் அவனை ரிவெஞ்ச் பண்ணணும்னு ஆசை தானே? அதனால நான் இப்பெல்லாம் ரிவெஞ்ச் பண்ண மாட்டேன். நான் ரிவெஞ்ச் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அப்படியா? அப்படி என்ன ரிவெஞ்சுன்னு எனக்கு சொல்லிக்கூட, நானும் உன் ஃப்ரெண்டை போட்டு பாத்தி வடிக்கிறேன். இங்கே பாரு, அதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அது எக்ஸ் ஃப்ரெண்டு.
அப்புறம் இதுக்கான நீ இங்கே வந்து உட்காந்துருக்கா? ஆ அ- 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 அதா அது 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 வந்து சுகாக்காண்டி வந்தியா? நான் ஏன் அவனுக்காண்டி வரணும்? நான்லாம் வர மாட்டேன். அவன் இல்லாததை நான் பார்க்கவே இல்லையே. இவ்வளோ நேரம் நீ அவனை தானே பார்த்துட்டு இருந்தா? இல்லையே, நான் வந்து ஜானை பார்த்துட்டு இருந்தேன். ஏய் ஏய், உனக்கும் ஜானை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அது வந்து கேமு அந்த பற்றியா வின் பண்ணிட்டாங்க, வா சூப்பர் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மின் அப்படியே கத்துறான். டேய் நடிக்காத, நான் வந்து ஸ்கூலுக்காண்டி வந்தேன்டா. ஸ்கூலோட மார்னிங் கப்பல் ஏறிடக்கூடாதுல. இந்த கேம் அவங்க ஜெயிப்பாங்க தான் உனக்கு தெரியுமே. அப்புறம் நம்ம மார்னிங் கப்பல் ஏறப்போது. இங்கே பேர் நீ குறுக்க கீழே கேட்குற, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு போடா. சில டைம்ஸ் உனக்கு இந்த மாதிரி ஞாபகம் வசதியாக தானே இருக்கா? இல்லையே, அடிக்காதடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் மேட்ச் அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பையன் தான் அப்படியே வேணும்னே நம்ம ஜங்குக்கோட கால்லையே ஃபுட்பாலை வச்சு ஒரு இட்டிக்கிறான். ஜங்குக்கு வேற சரியாக சுளுக்கு மாதிரி விழுந்துருது. அவன் கால் அப்படியே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கு. அவன் ஒரு செகண்ட் அப்படியே கீழே விழுந்துடுறான். மேட்ச் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவன் ஜங்கு காலையே பிடிச்சி ஏற்றி விட்டான். ஐயோ அவன் வலிக்கு போகுது. உங்ககிட்டயே அவங்க அப்படியே உதமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கான். ஸோ உங்கள் ரெஃப்ரியும் வந்துட்டு அந்த பையனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அப்படியே வெளியே அமுச்சு விட்டுடுறாங்க. ஸோ ஜங்கு உன்னால் இப்போ ப்ளே பண்ண முடியுமா? என்னால் முடியும். இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். டேய் என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன மச்சான், வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இந்த நிலைமையெல்லாம் நம்ம இந்த கேமை ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. டேய் ஓரா பண்ணாதேடா, அங்கே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு இன்னும் வெறியாகி அப்படியே அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணி வின் பண்ணிடுறாங்க கடைசியாக. இப்போ அவ்வளோதான், ஜங்குக்கு அங்கே வெறியாகி அந்த ரெட் கார்டு கொடுத்த பையனை அப்படியே கிரவுண்டுக்குள்ளே கூட்டு வச்சு செம்ம அடி போட்டு பொழக்கிறான். பேர்டே என்ன பார்த்தேன், இவன் நான் சின்னடா அமைதியாக போகிறானேன்னு கேம் முடிகிற வரையும் தலை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஜிமினா சும்மா இருக்க மாட்டியா? ஏய் பேசாம இருக்கிறா, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். என்னடே உனக்கு என் மேலே பொறாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேமை முடிச்சுட்டு வந்து அடிக்கணும். அதை விட்டு கேம் போயிட்டுருக்கிறப்ப சீட்டிங் பண்ணிடுற மாதிரி இப்படி வெச்சத்தனமாக பண்ணிட்டுருக்கா. உங்கள் டீமுக்கெலாம் நேர்மையாக விளாட்ற பழக்கமே கிடையாதுல, ஃபுல்லாக சீட்டிங்க. நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன் எல்லாத்தையும். நான் வச்சு செய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு சண்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தான் சுகாலேருந்து ஜான்லேருந்து எல்லாம் டென்ஷனாகி மற்ற பசங்களோட சேர்ந்து கிரவுண்டை போட்டு அமர்க்கலாம் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக சண்டை போயிட்டுருக்குது. ஏன்னா அவங்களுமே அவ்வளோ சீட்டிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஃபவுலு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேமே ஓரளவு கன்ஃபியூஸ்டாக போயிட்டுருக்கோம். ஆனாலும் ஜங்குக்கு வந்து ரொம்ப பொறுமையாக அங்கே ப்ளே பண்ணிகிட்ருப்பான். ஐயோ எப்படியோ போனால் நல்லதுக்கலாம். ஏய் எங்கே போகிற? போய் தடுக்க போகிறேன். இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத, அமைதியாக உட்கார. இந்த கட்டத்தில் அவன் ரொம்ப கோவமாக இருக்கான். அவன் காலில் வேறு அடிபட்டிருக்கு. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பையனா அவனுக்கு வலிக்கவும் செய்யும். அதே மாதிரி அவனுக்கு கோவமும் நிறையா வரும். யார் அவனை ரொம்ப பெயின் பண்ணாங்களோ அவங்களையும் போட்டு சாவடிக்காமல் விட மாட்டான். அதுதான் இப்போ அங்கே நடந்துட்டுருக்கு. இதில் நீ போய் தடுக்கணும்னு நினச்ச சத்தியமாக உன்னையும் அடிப்பான். பேசாமல் கடை அப்படின்னு சொல்கிறப்போ அங்கிட்டே அவங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா கப்பெல்லாம் வாங்கிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கான். எல்லோரும் அப்படியே அவனுக்கு நல்லா விசாரிக்கிறேன்ற பேரில் அவனுங்க வாங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸு அந்த இந்தான்னு போட்டு பசங்கள்லாம் உட்காந்து செம்ம ஜாலியாக அதை போட்டு தின்னுட்ருக்கானுங்க. டேய் இது ஆல்ரெடி பெயினாக வேறு இருக்குது, செம்ம காண்டாக இருக்குதா. ஒழுங்குறதெல்லாம் கிளம்பி போயிருங்க, சின்ன வெறி ஏற்றிட்டு இருக்காதீங்க. நான் மச்சான் அப்படி சொல்கிறா, உனக்கு ஏதாச்சுன்னா நாங்கள் சும்மா இருப்போம்மா. சுகா போதை நடிக்காத, ஆல்ரெடி 15 ஆரஞ்சு தின்னுட்டு உட்காந்துருக்கா. அடுத்து வேற ஒரு கூடைய வேற வர சொல்லியிருக்கா. வெக்கமா இல்லை? சாப்பிட்றதுல எதுக்கிட்டா இவ்வளோ கூச்சப்பட்டுட்டா? எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும், அதனால நான் சாப்பிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கா? இன்னும் உனக்கு 10 கூட வாங்கி தரேன். ஒழுங்குறத எல்லாத்தையும் கூட்டுப்போம். இது பேச்சு? ஏய் எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் வாட்டுக்கு எல்லாத்தையும் அடிச்சு பற்றி விடுறான். இவங்க எல்லாம் போன பிறகு இப்போ அப்படியே டோர் க்ளோஸ் ஆகுது. டோர் லாக் பண்ண அதெல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா கேம் ஏதோ ஃபர்ஸ்ட் ஏதோ சொதப்பச்சுன்னு கேள்விப்பட்டேன். எதுக்காண்டி லேட்டாக வந்தா? லேட்டாலாம் வரல,
சீக்கிரமாகவே வந்துட்டேன். சும்மா நான் வரலன்னா என்ன நடக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல பாஸ் வந்து நல்லா தேடுறீங்க. தேவங்க இப்போ அப்படியே போய் சங்குக் பக்கத்தில் படுத்துக்கிறா. ஏய் ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ அங்கே நீ வந்திருக்கா, நான் வேணே தூக்கணுன்றதுக்காண்டி குழஞ்சொழிஞ்சு ரசிச்சிருக்கியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, நான் கேட்டதுக்கு சொல்கிறா. ஆமாம், அப்போ கோவம் இருக்காதா? நீ இப்படி தண்டை காட்டுவேன். சரி நீ சொல்ல, வலிக்குதா? அப்போ என்னடா வலிக்காதா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நல்லபடியாக ரெஸ்ட் எடு சரியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு வராதா? ஒன்று பக்கம் நான் எப்படி இருப்பேன்? அதெல்லாம் இல்லை, ஆனால் என்னால் இன்னும் ஒன்று பார்க்காம இருக்க முடியாது. பட் உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம்ல. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. கால் ஓவரா நீ ப்ரெஷர் கொடுத்தனா பெரிய இன்ஜுரி ஏதாச்சும் ஆகிருப்போது. அப்புறம் உன்னால் எந்த ஒரு கேம்ஸுமே ப்ளே பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சுன்னா அது கஷ்டம் இல்லை. ரொம்ப கருப்புற மாதிரி இருக்கு. ஏய் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ராணினா உன் மேலே அக்கறைப்படாமல் சரி யார் மேலே அக்கறைப்படுவேன்? சரி பார்க்க வந்திருக்க, சரி எதுவும் எனக்கு கொடுக்க வரலையா? உனக்கு என்ன கொடுக்க வேணும்? சங்குக் இருக்கியா உள்ள? டேய் எப்படா சின்ன உங்கள் அப்பனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங்னா அப்படியே கட்டலுக்கு கீழே போய் ஒழிஞ்சிக்கிறான். டீ எடுத்துக்கிட்ட அவங்க அப்பா எப்போ வந்தான்? அமைதியாரா. வாங்கப்பா. ஸோ அவங்க ஜங்கு கூட அப்பா உள்ளே வராங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க? இதுக்கு தான் உனக்கு எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். பா கமான், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன காயந்தான். இதுக்காண்டெல்லாம் எனக்கு பிடிச்சதை விட முடியாது. டி இப்போ அடிப்பட்டு உட்காந்துருக்குது யாரு? நீ தானே? பா விடுங்கப்பா, திட்டுறதுக்கு தான் வந்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். கால் இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப டேமேஜ் ஆகி விட்டானா என்ன? யார் அவன்? அவன் மட்டும் என் கையில் கிடைக்கிறான். அவனை நானே வச்சு செஞ்சுட்டேன். விடுங்க பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னே சொல்கிறீங்களே தவிர்த்து என்னை எதுவுமே நீ பார்த்துக்க விட மாட்டேன்ற. ஓகே, உங்களுக்கு என் மேலே நிறைய கேர் இருக்குதான். நீங்கள் இப்படி கேட்ட தான் என் ஃப்ரெண்ட்ஸை என்னை கலாச்சிட்ருக்காங்க. ஒன்று கலாய்க்கிறீங்களா? டே பா, ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. அது சரி, இருந்தாலும் என் பையனுக்கு நான் என்னன்னாலும் செய்வேன். ஐ நோப்பா, எனக்கு தெரியும். சரி, எதுக்கு இப்போ இப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா தான் பேசினா என்ன? உன்னோட மாமா பொண்ணு நாளைக்கு வரா. மாமா பொண்ணா? யார்? அதான்டா உன்னோட எக்ஸ் லவர். ஐயோ டேத்தக்கப்பா, எக்ஸ் லவரா? இவன் முன்னாடி ஒரு பிள்ளையில போகிறானா? பாவி பையன்ட்ட சொல்லவே இல்லை. உன்னா அவங்க அப்படியே அந்த பெட்டை ஒரு தட்டு ஜங்குக்கு லைட்டாக பவுன்ஸ் ஆகுறான். ஏய் என்னடா ஆச்சா? ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்தேன். இப்போதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டா? இல்லைடா, உன்னோட ஸ்கூலில் தான் படிக்க வராலாம். என்ன எந்த ஸ்கூல்லையா? அதுவும் உன்னோட கிளாஸ். என் கிளாஸ் வர அட்டக்கப்பா, எதுக்கு தாண்டா உங்கள் அப்பான்னு எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேன்டுதா. அவ்வளோ எக்ஸ்ட்ரா வரும் தெரியுது. இதில் சேர்த்து வைக்கிறதுக்கும் உங்கள் அப்பா இந்த கிளாஸில் வேறு தூக்கி போடுறானா? எதுக்குப்பா என்னோட கிளாஸ்லலாம்? வேறு கிளாஸ் கூட வைக்கலாம்ல, வேறு ஸ்கூல் கூட மாற்றலாம்ல. பட் ஆனால் அவள் தான் நீ படிக்கிற ஸ்கூலு நீ படிக்கிற கிளாஸ் தான் வேணும்னா அலையிறலை. நான் என்ன பண்ண முடியும்? சரிப்பா இருக்கட்டும், நீங்கள் கிளம்புங்க. நான் இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். சரி ஓகேடா, நல்லா இருந்துடு, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ போச்சு செத்த இன்னைக்கு. அவங்க இப்போ அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறான். வணக்கம், நான் தான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட். என்னோட நேம் என்ன தெரியுமா? தெரியும். ஓ ஞாபகம் இருக்கா? அவங்க எக்ஸ் லவர் பேர் கேத்ரின். ஓ என்ன வேமா வருதா? ஐயோ ரொம்ப லவ்வோட இருக்கியோ? பயங்கரமாக லவ் பண்ணியிருப்ப போலையே. கதா சத்தா, யாராச்சும் வந்துட போகிறாங்க. இதோ சத்துறண்டா உங்கள் அப்பா மகனே,
புட்டு பொழக்கிறேன்னு இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க வேகமாக போய் கதவை சாத்திட்டு வந்து ஜங்குக்கு மேலே ஏறிண்டு அவன் மூஞ்சில நல்லா குத்துன்னு குத்திட்டு இருக்கான். யாரா அவ? மாமா பொண்ணு லவ். அடடா ரொம்ப பாசத்தோட லவ் பண்ணியிருப்பியோ? அது முன்னாடி அவள் பாசன்றது ஒன்று இருக்குது, லவ்ன்றது ஒன்று இருக்குது. அது என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு மறைக்க தெரியுதா? உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும். அதான் இப்போ நான் ஒன்றும் லவ் பண்ணுறல, அது பாஸ்ட். அதுக்கு தேவையில்லாமல் கிளறிக்கிட்டேன். ஓ உங்கள் அப்பா கிட்ட நீ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல தரல, எதுக்குப்பா வேணாம்ப்பா அப்படின்னு நான் தான் சொன்னேன் இல்லடா. எங்கள் அப்பா உங்கள் அப்பா தாமரை அப்படிங்கிற தலை முழுக்க. டேய் எவ்வளோ இதான் உங்கள் அப்பா கிட்ட ஆட்டம் பிடிச்சி வாங்கியிருப்ப. இதை பண்ண மாட்டா. அவன் மட்டும் இந்த ஸ்கூலுக்கு வந்தான்னு வச்சுக்க, அவனே என்கிட்ட செத்துருவடா. டே அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. நான் நம்ப மாட்டேன்டா. அவன் நாளைக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா நீ செத்துருவா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்னா அந்த இடத்த விட்டு அப்படியே செம்ம கோவத்தோடு கிளம்பி போகிறான். ஐயோ எங்கள் அப்பனோட பெரிய கட்டப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் அவனை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினேன்டா. டேய் தகப்பா, என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துறியடா. இவ வராதேன்னு சொன்னாலும் வருவாளே, இவளை நான் என்ன பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி மண்டை பிச்சுக்குது. சரி ஓகே, என்ன இந்த எபிசோடு சும்மா மரணமாக இருக்கா? அடுத்த எபிசோடு இன்னும் மரணமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டைலாக் வேறு எப்படி லாஸ்ட் எண்டிங் சொல்வேன்றதையும் மறந்துட்டேன். ஓகே பாய்.